அனைவருக்கும் வணக்கம். 2024 to 2025 மே மாதம் குரு இருக்கிற இடம் பிடிக்காம 2ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்புல. குருங்கிறவர் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். குழந்தை இல்லையா, இந்தாப்பா குழந்தை. கல்யாணம் நடக்கலையா, கட்டி மேளம். கார் வேணுமா வாங்கிக்க, கடன் வேணுமா வாங்கிக்க, தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க, பதவி வேணுமா வச்சுக்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சனி, அஷ்டமத்து சனி, அந்த சனி இந்த சனி, எஸ்பெஷலி 7.5 சனி. அவர்கிட்ட நேராக போயிட்டு தம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார், எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு, 30, 20 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார். அப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான். ஸோ இவர் உள்ளே வராரு அப்படிங்கிற அந்த டைமில் என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார், என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 7வது இடத்துல குரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. ஸோ அதனால் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணிட்டு வந்த கஷ்டத்தெல்லாம் குரு இறக்கப்பட்டு பார்த்து சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ உங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டபன் குறைய ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ நாளாக குடும்பத்தில் வச்சுருந்த பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்னா இல்லை, ஒரு 50% ஆஃப் அந்த ப்ரெஷர், அந்த கமிட்மெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான நல்ல நேரம் இப்பொழுது. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சேலரி ஹைக், பதவி உயர்வு, திடீரென பதவி மாற்றம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு நம்ம குரு குழந்தையை கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குரு பகவான் குழந்தையை கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்ச உங்களுக்கு நட்பு வட்டாரம் பயங்கரமாக பெருசாகி ஏதாவது நீங்கள் எதை பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு கை கொடுத்து உதவுறதுக்கு ஆட்கள் அதிகமாக இனிமேல் வரப்போகிறாங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையில் உங்களுடைய ஆசை, விருப்பம், கனவு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குரு பகவான் நடைமுறைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுப விஷயங்களாகவே உங்களுக்கு நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். குரு உள்ளே உங்களுடைய என்னென்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னென்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணி உள்ளே கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த குரு பகவான் உள்ளே வரும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கணும். எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாதோ அங்கங்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸை கீப்பப் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் லாபங்கிறது ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸை கீப்பப் பண்ண பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன், அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு 2nd பிளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும். அதாவது கோடீஸ்வர யோகம், நல்ல பணக்கார யோகம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகம் தான். பணவரவு நல்லா கிடைக்கும். ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான். இப்போ தசாபுக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல, அவங்களுக்கு தசாபுக்தி சரியில்லை, கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் விரயமாயிரும். ஸோ இதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு உச்சம் அடைஞ்சிருக்காரா, நீச்சம் அடைஞ்சிருக்காரா, தசாபுக்தி எப்படி இருக்குது, குரு திசை எப்படி இருக்குது, ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா, ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா, எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். இது மாதிரி கவனித்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும், நல்லதே நடக்கட்டும். அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.